பெய்ட் நியூஸ் குறித்த புகார்களை விசாரித்து சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதியை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் 2009ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நாண்டிட் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேர்தல் செலவு கணக்குகளை அசோக் சவான் தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு மராத்திய நாளிதழில் அசோக்கின் சகாப்தம் என்ற பெயரில் விளம்பரமாக வெளியாகியிருந்த பெய்ட் நியூஸை தனது தேர்தல் செலவு கணக்கில் அசோக் சவான் சேர்க்கவில்லை. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சுரீந்தர் சிங், இப்ராஹிம் கலிபுல்லா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அசோக் சவானின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பெய்ட் நியூஸ்களுக்கான செலவுகளை தேர்தல் செலவு கணக்கில் வேட்பாளர் தாக்கல் செய்யாத பட்சத்தில் அது பற்றி விசாரித்து அந்த நபரின் பதவியை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருப்பதாக அறிவித்தனர். அசோக் சவான் தேர்தல் செலவு கணக்கில் முறைகேடுகள் நடந்துள்ளதா என்பது பற்றி தினமும் விசாரணை நடத்தி 45 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டுமெனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அசோக் சவான் மீதான புகார் நிரூபணமானால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகும். தற்போதைய லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாண்டிட் தொகுதியில் அசோக் சவான் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.